அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஅ்திகாஃப் என்பது ஒரு அமல். ஆனால் அந்த இஅ்திகாஃப் என்கின்ற அமலுக்குள்ளாகத்தான் எத்தனை எத்தனை அமல்கள், எத்தனை எத்தனை நன்மைகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்லுவார்கள், இஅ்திகாஃப் இருப்பவருக்கு எல்லா நல் அமல்களும் செய்தவரை போல நன்மைகள் அவருக்கு எழுதப்படும். கஆமிலில் ஹஸனாதி குல்லிஹா, எல்லா நல் அமல்களும் செய்தவரை போல அவருக்கு நன்மைகள் எழுதப்படும். 10 நாட்கள் இஅ்திகாஃப் இருப்பவர்கள் பள்ளிவாசலிலே இருக்கிறார்கள். பள்ளிவாசல் என்பது அல்லாஹ்வுக்கு ஆக பிரியமான ஒரு இடம். அஹப்புல் மசாஜிதி அஹப்புல் பிலாதி இலல்லாஹி மசாஜிதுஹா, ஊர்களிலேயே அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான ஒரு இடம், மிக பிரியமான ஒரு இடம் அந்த ஊரினுடைய பள்ளிவாசல்கள் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள். ஆம், அல்லாஹ்வுக்கு பிரியமான ஒரு இடத்திலே அவர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய பிரியத்திலே அவர்கள் இஅ்திகாஃப் இருப்பவர்கள் இருக்கிறார்கள். நாளை கியாமத்து நாளையிலே எந்த விதமான நிழலும் இல்லாத ஒரு நேரத்திலே அர்ஷுடைய நிழல் கிடைக்கின்ற 7 நபர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள். அந்த 7 நபர்களில் ஒருவர் பள்ளிவாசலோடு நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்தி கொண்டவர். ஆம், இஅ்திகாஃப் இருப்பவர்கள் 10 நாட்களும் பள்ளிவாசலுடைய தொடர்பிலே இருக்கிறார்கள், பள்ளிவாசலிலே இருக்கிறார்கள், பள்ளிவாசலோடு இதயத்தை இணைத்திருக்கிறார்கள். ஆம், யார் பள்ளிவாசலோடு இதயத்தை இணைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு அர்ஷுடைய நிழல் கிடைக்கும் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்க, அர்ஷுடைய நிழலை பெற்றுக் கொள்ளக்கூடியவர்களாக இஅ்திகாஃப் இருப்பவர்கள் இருக்கிறார்கள். யார் காலையிலும் மாலையிலும் பள்ளிவாசலுக்கு வருகிறாரோ அவர்களுக்கு அல்லாஹு தஆலா சுவனத்துடைய விருந்தை அளிக்கிறான் என்பார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். காலையிலும் மாலையிலும் எத்தனை தடவை வருகிறார்களோ அத்தனை தடவையும் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா விருந்து ஏற்பாடு செய்கிறான். ஆம், இஅ்திகாஃப் இருப்பவர்கள் பள்ளிவாசலிலேயே இருக்கிறார்கள் என்றால் அல்லாஹு தஆலாவுடைய விருந்தாளிகளாக அவர்கள் ஆகிவிடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய விருந்து உபசாரத்திற்கு தகுதியானவர்களாக ஆகிவிடுகிறார்கள். சுவனத்து விருந்தாளிகளாக அவர்கள் ஆகிவிடுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், நீங்கள் ரியாலுல் ஜன்னா சுவன பூங்காக்களை கடந்து சென்றால் நீங்கள் நன்றாக மேய்ந்து கொள்ளுங்கள் என்பார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், சுவன பூங்காக்கள் என்றால் என்ன என்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொன்னார்கள், அல் மசாஜித், பள்ளிவாசல்கள் சுவனத்து பூங்காக்கள் என்பதாக. இஅ்திகாஃப் இருப்பவர்கள் பள்ளிவாசலிலே இருக்கிறார்கள், இல்லை சுவனத்து பூங்காக்களிலே இருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, 10 நாட்களும் பள்ளிவாசலிலே இருப்பவர்கள் ஜமாத் தொழுகையை தவறவிடாமல் தொழக்கூடியவர்களாக ஆகிவிடுவார்கள். அதுவும் குறிப்பாக தக்பீரே தஹ்ரீமா என்று சொல்லப்படக்கூடிய இமாம் அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டிய உடனே சேர்ந்து முக்ததியும் பின்னால் தொழுபவரும் கட்டி தொழுகின்ற அந்த தொழுகைக்குத்தான், அந்த தக்பீருக்குத்தான் தக்பீரே தஹ்ரீமா என்று சொல்லப்படும். ஆம், 10 நாட்களும் இஅ்திகாஃப் இருப்பவருக்கு தக்பீரே தஹ்ரீமா கிடைத்து விடுகிறது. கூடுதலாக 30 நாட்களும் அந்த தக்பீரே தஹ்ரீமாவை முயற்சித்தால் 2 விடுதலை பத்திரங்கள் அவருக்கு கிடைத்து விடுகிறது. ஒன்று நரகத்திலிருந்து விடுதலை பத்திரம், இன்னொன்று நயவஞ்சகத்திலிருந்து விடுதலை பத்திரம். இஅ்திகாஃப் இருப்பவர்களுக்கு தக்பீரே தஹ்ரீமா கிடைத்து விடுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 காரியங்களை சொல்லுவார்கள். இதனுடைய நன்மைகளை நீங்கள் இன்னும் முழுமையாக தெரியவில்லை, ஒரு கால் முழுமையாக தெரிந்திருந்தால் என்ற இந்த வார்த்தையை சொல்லி 3 காரியங்களை சொல்லுவார்கள். அப்படியானால் அதனுடைய முழுமையான நன்மையை நாம் தெரிந்து கொள்ளவில்லை என்பது பொருள், அதனுடைய முழுமையான நன்மை கணக்கில் அடங்காதது என்பதும் பொருள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள்,
முதல் சஃபிலே நின்று தொழக்கூடிய நன்மையை நீங்கள் தெரிந்து கொண்டால், சீட்டு குலுக்கி போட்டுத்தான் தொழ வேண்டும் என்கின்ற சூழ்நிலை வந்தால் நீங்கள் சீட்டு குலுக்கி போட்டு முதல் சஃபிலே தொழுது கொள்வீர்கள் என்று கூறுவார்கள். யாத்திகாஃப் இருப்பவருக்கு அந்த மாபெரும் பாக்கியம் கிடைத்து விடுகிறது, முதல் சஃபிலே நின்று தொழக்கூடிய பாக்கியம். நபிகளார் அடுத்து சொல்வார்கள், தொழுகைக்கு விரைந்து வருவதனுடைய நன்மையை நீங்கள் தெரிந்து கொண்டால் போட்டி போட்டுக்கொண்டு நீங்கள் விரைந்து வருவீர்கள். ஆம், யாத்திகாஃப் இருப்பவருக்கு தொழுகைக்கு விரைந்து வந்து அமரக்கூடிய ஒரு பெரும் பாக்கியம் அவருக்கு கிடைத்து விடுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், ஃபஜருடைய தொழுகையினுடைய நன்மையையும் இஷாவினுடைய தொழுகையினுடைய நன்மையையும் ஜமாத்தாக தொழுகின்ற நன்மையை நீங்கள் தெரிந்து கொண்டால் தவழ்ந்தாவது பள்ளிக்கு வந்து நீங்கள் அவைகளை ஜமாத்தாக தொழுது விடுவீர்கள். இஅ்திகாஃப் இருப்பவர்களுக்கு 10 நாட்களுக்கும் இஷாவினுடைய ஃபஜருடைய ஜமாத் தொழுகை கிடைத்து விடுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், யார் இஷாவுடைய தொழுகையை ஜமாத்தாக தொழுவார்களோ அவர்களுக்கு பாதி இரவு நின்று வணங்கிய நன்மை எழுதப்படுகிறது. யார் ஃபஜருடைய தொழுகையை ஜமாத்தாக தொழுவார்களோ முழு இரவும் நின்று வணங்கிய நன்மை அவருக்கு எழுதப்படுகிறது. இஅ்திகாஃப் இருப்பவர் இஷாவினுடைய தொழுகையையும் ஃபஜருடைய தொழுகையையும் ஜமாத்தாக தொழுது விடுகிறார். அந்த 10 இரவுகளும் நின்று வணங்கிய நன்மைகள் அவருக்கு எழுதப்பட்டு விடுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, எத்தனை எத்தனை நன்மைகள் இஅ்திகாஃப் இருப்பவருக்கு எழுதப்படுகிறது. இவைகளெல்லாம் அவர் செய்து வருகின்ற நன்மை. இது போக இஅ்திகாஃபுக்கென்று தனியாக நன்மைகளை நபிகளார் சொல்லி இருக்கிறார்கள். யார் ஒரு நாள் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி இஅ்திகாஃப் இருப்பாரோ அவருக்கும் நரகத்திற்கும் இடையே 3 அகழிகளை அல்லாஹ் ஏற்படுத்தி விடுகிறான். ஒவ்வொரு அகழியும் வானம் பூமிக்கு மத்தியில இருக்கக்கூடிய அளவு. 10 நாட்கள் என்பது 30 அகழிகள் நரகத்திற்கும் அவருக்கும் நீண்ட தூரமாகி விடுகிறது. ஹுசைன் இப்னு அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுவார்கள், யார் கடைசி 10 நாட்களிலே இஅ்திகாஃப் இருக்கிறார்களோ அவர்களுக்கு 2 ஹஜ் 2 உம்ரா செய்த நன்மை எழுதப்படுகிறது என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்று. கண்ணியத்திற்குரியவர்களே, இவைகளெல்லாம் நாம் செய்து பெற்றுக்கொள்ளக்கூடிய நன்மைகள். இஅ்திகாஃபுக்கு இன்னொரு விஷயமும் இருக்கிறது. அது நாம் எதையெல்லாம் செய்யவில்லையோ அதனுடைய நன்மைகளும் நமக்கு கிடைக்கப்பெறும். ஆம், ஜனாசா தொழுகையிலே இஅ்திகாஃப் இருப்பவர் கலந்து கொள்ள முடியாது. அந்த நன்மையையும் அல்லாஹு தஆலா அவர் செய்ததை போன்றே எழுதிவிடுகிறான். நோயாளியை நலன் விசாரிக்க முடியாது, அந்த நன்மையையும் அல்லாஹு தஆலா அவர் செய்யாமலே எழுதி விடுகிறான். இப்படி எதையெல்லாம் வெளியே சென்று செய்ய முடியாதோ அத்துணை நன்மைகளையும் அல்லாஹு தஆலா இஅ்திகாஃப் இருப்பவருக்கு எழுதி விடுகிறான் என்றால் எத்துணை எத்துணை நன்மைகள். கண்ணியத்திற்குரியவர்களே, அடுத்த வருடம் அதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குமா தெரியாது. இத்துணை நன்மைகளையும் இழந்து விடாமல் இஅ்திகாஃப் இருப்பதற்கு நியத்து செய்யுங்கள். அல்லாஹு தஆலா அப்படியான ஒரு பாக்கியத்தை தந்தருள்வானாக. இன்றைய திக்ருக்கு சென்று விடுவோம். அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்வார்கள். திருமதியிலே ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், யார் பூமியிலே லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்று சொல்லுவாரோ அவருடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும். அது கடல் நுரையளவு இருந்தாலும் சரியே. ஆம், நம்முடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுவதற்கு காரணமாக இருக்கின்ற மிக இலகுவான லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்பதை சொல்லிக்கொண்டே இருங்கள். பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டே இருங்கள். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.